இப்போ இதில் வந்து வானலியில் 4 ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு அப்பளத்தை பொரிக்கணும். அப்பளத்தை பொரித்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/4 பாகமாக துண்டு துண்டாக பண்ணி அப்பளத்தை இந்த மாதிரி பொரித்து வச்சுக்கணும். அப்புறம் வானலியில் பெருங்காயம் நல்லா கணிசமாக கட்டி பெருங்காயம் பொரிச்சது எந்த பாத்திரத்துலையும் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயிலேருந்து வெந்தயம் துவரம்பருப்பு இதை வறுத்துக்கணும். கடுகு வெந்தயம் கடுகு வெடித்தோடனே வெந்தயம் துவரம்பருப்பு போடணும். அது என்னென்னா பொரிஞ்சு வந்தோடனே அது மேலே குழம்பு பொடி போடணும். இப்போ என்னென்னா வறுத்துன்னு இருக்கோம். பொன்னிறமாக ஆனோடனே அது மேலே குழம்பு பொடி போடணும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னு தேவை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் காட்டாக வேணுன்னு இப்போ குழம்பு பொடி போட்டு அதை நல்லா நுரைச்சி வர மட்டும் வதக்கணும். வதக்கிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் இதை எடுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஏற்கனவே பெருங்காயம் பொரிச்சது இருக்குது. இதை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும், கரைச்ச புளி குழம்புக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை எடுத்து இந்த வானிலையில் இருக்கிற மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதை வழித்து அதை அப்படியே அதில் போட்டு குழம்பு பாத்திரத்தில் வந்து இந்த புளி ரசத்தை சேர்த்து தேவையான அளவுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அளவுக்கு மீதி இருக்கிற புளியெலாம் கரைச்சி விடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடிச்சு இந்த கொதிச்சுனுச்சு அப்பளத்தை ஒன்றுன்னா போட்டு எவ்வளோ பொரிச்சு வச்சுமோ அந்த அப்பளத்தெல்லாம் போட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்பளத்தை குறைச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மஞ்சப்பொடி போடணும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். நல்லா வாசனை ஒரு முறையாக கொதிக்கணும். கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்சக்கரை, நான் நாட்சக்கரை யூஸ் பண்ணுவேன், சர்க்கரை இருந்தாலும் போடலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டு வாசனை வரைச்சி நல்லா இறக்கிட்டு